குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்கப்பா. இப்போ நம்ம பாடம் 5 செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் பார்க்க போகிறோம்ப்பா. செரித்தல்னால் என்னன்னு தெரியணும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரித்து அந்த செரிக்கப்பட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா உட்கிரகித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படும். உட்கிரகித்தல்னால் சத்து பொருட்களை உரியறது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது தன்மை மாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அடைஞ்ச பிறகு சத்தாக மாற்றப்பட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உட்கிரகித்தல், செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா செரிமான மண்டலம், உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு, இப்படி பார்த்தீங்கன்னா 5.1 5.7 வரலையும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. செரிமானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சாப்பிட்லன்னா கொஞ்சம் நேரம் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக 3 வேளை நம்ம சாப்பிட்றதுக்கு கற்றுருக்குறோம். அந்த 3 வேளையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேளையில் சாப்பிடாமல் இருந்தாலோ அதில் சாப்பாடு நேரம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதில் அந்த டைமிங்க்கு சாப்பிட்னாலுமே நமக்கெல்லாம் என்ன எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சாப்பாடு எடுக்கலைன்னா என்ன ஆகலாம் ஏற்படும் அப்படின்னா இது ஒரு உணர்வு தூண்டுதல் பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தேவையான நொதிகளும் பார்த்திங்கன்னா செரிமான சுரப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா சுரந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரித்தலுக்கு தேவையான உதவியை பார்த்திங்கன்னா செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிடும்போது அந்த ஆற்றலை எடுத்துக்கொண்டு உடல் வளர்ச்சி ஏற்படுது. திசுக்களுக்கு பார்த்திங்கன்னா செல்கள் மற்றும் திசுக்களுக்கு பார்த்திங்கன்னா புதுப்பித்தல்லாம் பார்த்திங்கன்னா நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடற்செயல் பணிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துறது யார் அப்படின்னா இந்த எனர்ஜி மூலமாக தான். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என்னென்ன இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதங்கள், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புகள், நார்ப்பொருள்கள் மற்றும் நீர் ஆகியவெல்லாம் பார்த்தோன்னா எடுத்துக்கொண்டு தான் நம்ம சாப்பாடை பார்த்தோன்னா சாப்பிட்டு பார்த்தோன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தோன்னா பெரும்பாலும் நம்ம உணவை எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து தான் பார்த்தோன்னா உணவுகளில் பார்த்தோன்னா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் நம்ம அப்படியே பார்த்தோன்னா சாப்பாடை பார்த்தோன்னா அதாவது உணவுப் பொருள் எடுத்தால் நம்ம உணவு குடல் உறிஞ்சிகள் பார்த்தீங்கன்னா உறிஞ்சாது. எனவே இதை பார்த்தீங்கன்னா என்ன மாற்றணும் அப்படின்னா எளிமையான உணவுப் பொருளாக மாற்றம் செய்யணும். அதுக்கு எளிமையான மாற்றத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாக மாற்றுறதுனா என்ன அப்படின்னா கடினமான பொருட்களை இப்போ எடுத்துக்காட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கீரை காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா குடல் உறிஞ்சிகள் உறிஞ்சாது. அதை பார்த்தீங்கன்னா செரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பட்டு அது பார்த்தீங்கன்னா சிறிய மூலப்பொருளாக மாற்றி அதுக்கப்புறம் தான் உரியணும் அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்கக்கூடியதான் செரிமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவை பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்களை தாமே தயாரிக்காது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பிற உயிரினங்கள் இருந்தால் உணவு பெறுது. இப்போ நம்ம எடுத்துக்கோங்களேன், யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருந்து தான் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறோம். அதிலிருந்து வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவூட்ட பொருள்னால் என்ன அப்படின்னா நீர் மற்றும் மின்பகு பொருள்கள் புறச்சூழலிலிருந்து பெற்று இரத்த சுற்றோட்ட மண்டலம் வழியாக எங்கே போகணும் அப்படின்னா செல்களுக்கு கொண்டு சேருது அப்படின்னா தான் செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். செரிமான மண்டலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உணவூட்ட பொருட்கள்னால் என்ன அப்படின்னா உட்கிரகித்தலுக்கான தேவை மற்றும் நோய் கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் போன்றவற்றை தாக்கத்திலிருந்து குடற்பாதை பாதுகாத்தல் போன்ற முரண்பாடான செயல்களை நித்தமும் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம் எதிர்கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செரிமான மண்டலம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு சில பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் போன்றெல்லாம் இருந்தாலும் அவற்றை பார்த்தீங்கன்னா அழித்து பார்த்தீங்கன்னா உடலை பாதுகாக்கிறது தான் செரிமான மண்டலத்தினோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர்ப்பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லிட்டர் செரிமான தர உணவுப் பொருள் வழியாக சென்று அவை மீண்டும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி நம்ம உடம்புலேயே சேகரித்து வச்சுருக்குது. இதனால் என்னவா ஏற்படும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உடலில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் பற்றி அப்புறம் பார்க்க போகிறோம்.